அப்போது அந்த நிலைமையிலையும் அப்படி மனைவி வந்து சொல்கிறா. நான் நினச்சி பார்த்தேன், இந்த பிசாசு ஆடு மாடு ஒட்டகம் வேலைக்காரன் எல்லாத்தையும் எடுத்துட்டான். 10 பிள்ளைகளையும் எடுத்துட்டான். மனைவி மட்டும் விட்டு வச்சான் இல்லை? எல்லாத்தையும் எடுத்தான்ல. மனைவி தானே ரொம்ப துணையாக இருக்கிறாள். அவள் எடுத்துட்டா இவன் சுதந்திரம். மற்ற மனைவியை விட்டு வச்சுருக்கிறான். ஏன்னா நல்லா பார்த்தா சாத்தானுக்கு தெரியுது நம்ம ஆள், இந்த ஆள் நமக்கு உதவி செய்கிற ஆள், அதனால் இவாள் இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருந்தான். நான் வேடிக்கைக்காக சொல்ல, பைபிளை நல்லா கவனிங்க. யோபுடைய மனைவி யோபுகிட்ட வந்து என்ன சொல்லுகிறாள்? இன்னும் என்னைய கர்த்தர் உத்தமத்தில் நிலை நிற்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இனிமேல் இந்த மனுஷனோட வாழ முடியாது, எல்லாத்தையும் இழந்தாச்சு, மதிப்பு மாதிரி அதெல்லாம் போச்சு, சரீரமும் இப்போ அவ்வளோதான், இன்றைக்கி அருவருப்பாகி போச்சு, செத்து தொலையட்டும் அப்படின்னு சொல்கிறத, சாகருக்கு முன்னால் தேவனை சாத்தான் எதை விரும்புகிறான்? இவன் தேவனை தூஷிக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ போராடுகிறான். அப்போ சாத்தான் ஒரு ஆளை வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறான். இந்த ஆள் நமக்கு உதவியாக இருக்கும், இவன் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. நிறைய பெண்கள் தான் ஜெபத்தில் எல்லாத்துலேயும் விசுவாசத்தெல்லாம் முன்னால் நிற்பாங்க உற்சாகமாக. ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே டக்குன்னு பேக் அடிக்கிறது பெண்களாக தான் இருக்கும். என்னங்க ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம், இனி ஜெபம் வேண்டாம், ஒன்று வேண்டாம், இவ்வளோ நம்ம ஜெபம் பண்ணோம், கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சோம். எல்லாரும் இல்லை, மெஜாரிட்டியில் சீக்கிரம் சோர்ந்து போகிறவங்க பெண்கள். அப்போ யோபு மனைவி அப்படி சொல்லுகிறாள். ஆனால் யோபு சொல்லுகிறார், தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ? இவர்கள் எல்லாவற்றிலும் யோபு கர்த்தரை குறை சொல்லவில்லை, ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. இஸ்ரவேல் மக்கள் செய்கிற மிகப்பெரிய பாவம், கர்த்தரை முறுமுறுத்தார்கள். அவருடைய முறுமுறுப்பை நான் கண்டேன், அதனால தான் கர்த்தர் கோபம் கொண்டு எழும்பினார். முறுமுறுப்பு ஒரு பெரிய பாவம். தேவ பிள்ளைகள் ஆண்டவரை கேள்வி கேட்பது, முறுமுறுப்பது, ஏன் எனக்கு இப்படி நடக்கணும், ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தார், ஏன் எனக்கு இப்படி செய்தார், இந்த வார்த்தை நம்முடைய வாயில் வரக்கூடாது.